வணக்கம். சென்ற வாரம்தான் கீழ்ப்பாக்குடைய வரலாறுலேருந்து ஒரு பகுதியை பார்த்தோம். இந்த வாரம் அதோடைய 2வது பகுதியை பார்க்கலாம். வாங்க. கீழ்ப்பாக்கில் ஒரு காலத்தில் ஏராளமாக மருத்துவர்கள் இருந்தார்கள். அதே போல 2 பெரிய மருத்துவமனை, ஒன்று மனநோய்க்கு சிகிச்சை செய்வது, மற்றொன்று கீழ்ப்பாக் மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு எல்லாம் பார்த்தோம். அடுத்தது இந்த இடத்துல பிரபல வியாபாரிகள் பல பேர் இருந்தார்கள். இவர்கள் எல்லாருமே தெலுங்கு பேசும் செட்டி சமூகம், அதாவது ஆரிய வைசிய சமூகத்தை சேர்ந்தவர்கள். ஆலத்தூர் நாதமுனி செட்டி, அவருடைய இல்லம்தான் ஆலத்தூர் வில்லா அப்படின்னு 1 ஏக்கர் பரப்பில் இருந்தது. அந்த இடத்துல இப்போ இருக்கிறது தான் ஹோட்டல் அபு பேலஸ். அதே போல திலான் ஸ்டிஃபான் அப்படிங்கிற வெல்ஷ் பெயர் வைத்த ஒரு பெரிய இல்லம் கீழ்ப்பாக்கில் உண்டு. சின்னி எலமண்ட செட்டி ஆஞ்சநேயலு செட்டி, சிஒய் ஆஞ்சநேயலு செட்டி, அந்த காலத்தில் இரும்புலெல்லாம் வியாபாரம் பண்ணி பெரிய பெயர் சம்பாதித்தவர். அவருடைய இல்லமும் இந்த இடத்துல இருந்தது. இப்போ அது எங்கே இருக்குன்னு நீங்கள் தேடினா கூட உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. உப்புட்டூர் பெருமாள் செட்டி, ஒரு காலத்தில் இப்போ இருக்கிற பசங்களுக்கெல்லாம் தெரியாது, ஏன்னா அவங்க பென்சிலில் வச்சு எழுதுகிறாங்களான்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் அந்த காலத்தில் நாங்கள்லாம் படித்த போது நாங்கள் வாங்கின பென்சில் எல்லாமே வி பெருமாள் செட்டி அண்ட் சன்ஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். அவங்களுக்கு தண்டையார்பேட்டையில் பென்சில் செய்வதற்கு ஒரு பெரிய ஃபேக்ட்ரி இருந்தது. அதே போல் ஹோ அண்ட் கம்பெனி அப்படின்னு அவங்களுடைய ஒரு அச்சுக்கூடமும் இருந்தது டவுன் பகுதியில். அவங்க உப்புட்டூர் குடும்பம், சென்னையில் ஒரு பிரபலமான குடும்பம். ஃப்ளவர்ஸ் ரோடில் அவங்களுக்கு உப்புட்டூர் ஹவுஸ் அப்படின்னு ஒரு பிரம்மாண்டமான இல்லம். அதெல்லாம் இப்போ இருக்கிற இடமே தெரியாமல் ஒரு அடுக்குமாடி கட்டடம் வந்து விட்டது. அந்த உப்புட்டூர் ஹவுஸோடைய டைனிங் டேபிள் எவ்வளவு பெருசு தெரியுமா? ஒரே டைமில் 40 பேர் உட்கார்ந்து சாப்பிட்ற மாதிரி இருந்த ஒரு டைனிங் டேபிள். அதை வச்சே நீங்கள் கணிக்கலாம் அந்த வீடு எவ்வளோ பெருசாக இருந்தது அப்படின்னு சொல்லி. ஆலத்தூர் நாதமுனி செட்டியை பார்த்தோம், சின்னி எலமண்ட செட்டி ஆஞ்சநேயலு செட்டி பார்த்தோம், வி பெருமாள் செட்டியை பார்த்தோம். ஒரு பார்சியோட பேரும் இந்த இடத்துல இருக்குது. அவர் தான் ஹார்மோஸ்ஜி நவ்ரோஜி. அவருக்கு எங்கே இந்த கீழ்ப்பாக்கில் ஒரு வீடு? ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, அவர் கீழ்ப்பாக் வாட்டர் ஒர்க்ஸ் அதை நிலைநாட்டியவரே இவர் தான். பெயர் என்னவோ அந்த காலத்தில் இருந்த ஆங்கிலேய இன்ஜினியர் மேட்லியோடைய பேர் தான் நீங்கள் எல்லா இடத்துலையும் படிக்கலாம். ஆனால் அவருக்கு பக்க பலமாக அவருக்கு உறுதுணையாக இருந்து 1914 வருடம் கீழ்ப்பாக் வாட்டர் ஒர்க்ஸ் அதை இயங்க வைத்தவரே இந்த ஹார்மோஸ்ஜி நவ்ரோஜி அவர்கள் தான். அதனால தான் கீழ்ப்பாக்கில் நவ்ரோஜி ரோடு அப்படின்னு ஒரு இடம் இருக்கிறது. மேட்லி ஓய்வு பெற்ற பிறகு ஹார்மோஸ்ஜி நவ்ரோஜி தான் சென்னை மாநகராட்சிக்கு சீஃப் இன்ஜினியராக ஆகியிருக்க வேண்டும். ஆனால் அந்த காலத்தில் இந்தியர்களுக்கு இந்த பதவி ஏற்றமெல்லாம் கிடைக்காது. அதனால் அவர் சென்னையிலிருந்து ராஜினாமா செய்துவிட்டு மைசூருக்கு சென்று விட்டார். ஆனால் அவருடைய பேரில் நவ்ரோஜி ரோடு அப்படின்னு இப்போவும் கீழ்ப்பாக்கில் பார்க்கலாம். இந்த நவ்ரோஜி ரோடில் ஸ்லேடன்ஸ் கார்டன்ஸ் அப்படின்னு ஒரு பெரிய வீடு. அதற்கு பிற்காலத்தில் கல்கி கார்டன்ஸ் அப்படின்னு பெயர் வந்தது. பிரபல கலைஞர் MS சுப்பலட்சுமி, பாரத ரத்னா சங்கீத கலாநிதி ஸ்ரீமதி MS சுப்பலட்சுமி அவர்களுடைய இல்லமாக இது பல வருடங்களுக்கு இருந்தது. அவருடைய பாட்டு சம்பாத்தியத்திலிருந்து அவருடைய கணவர் சதாசிவம் அந்த இல்லத்தை வாங்கி அதே இடத்துல MS சுப்பலட்சுமி அவர்களுடைய சம்பாத்தியத்தில் கல்கி அப்படிங்கிற பத்திரிகையை தொடக்கி வைத்தார். அதற்கு எடிட்டராக இருந்தவர் கல்கி ரா கிருஷ்ணமூர்த்தி. அவர் எழுதினது முக்காவசியமே ஆனந்த விகடன்லேருந்து அவர் விலகின பிறகு கல்கி பத்திரிகைக்கு எழுதினது எல்லாமே இந்த கல்கி தோட்டத்தில் தான். இதே இடத்துல இருந்து தான் கல்கி பத்திரிகையும் வெளியில் வந்துட்டு இருந்தது. 1970களுக்கு பிறகு அந்த இடம் மகரிஷி மகேஷ் யோகி அவர்களுக்கு விற்கப்பட்டது. அவர்களுடைய பள்ளிக்கூடம் தான் இப்போவும் அந்த இடத்துலேருந்து செயல்பட்டு கொண்டு வருகிறது. MS சுப்பலட்சுமியை பற்றி பேசினா அவர்களுடைய நெருங்கிய நண்பர் பிரபல நாட்டிய மேதை சங்கீத கலாநிதி டி பாலசரஸ்வதி அவர்களை பற்றி சொல்லாமல் இருக்க முடியுமா? அவர் இருந்த பகுதியும் கீழ்ப்பாக் தான். ராமநாதன் தெருவில் அவருக்கு ஒரு மிக அழகான வீடு உண்டு. இதே நவ்ரோஜி ரோடில் இன்னொரு பெரிய வீடு ஸ்ரீநாத் பாக். கோகுலதாஸ் ஜம்னாதாஸ் அப்படிங்கிற குஜராத்தி குடும்பத்தை சேர்ந்தது. அவர்கள் தான் பின்னி மில்ஸுக்கு இந்தியன் டைரக்டர்ஸாக முதல் முறையாக இருந்து இவர்கள் தான் பாகஸ்தராகவும் இருந்தார்கள்.
அவர்களுடைய இல்லம் இப்பொழுதும் அதே தெருவில் தான் இருக்கிறது. இந்த கீழ்ப்பாக்கில் இன்னொரு குஜராத்தி குடும்பத்தோடு சேர்ந்த ஒரு பெரிய இல்லம் ஒரு காலத்தில் இருந்தது. குஷல்தாஸ் கார்டன்ஸ். குஷல்தாஸ் குடும்பத்தை சேர்ந்தது. டிராவங்கூர் மகாராஜா அவர்களுக்கு அடையாறில் அரண்மனை வருவதற்கு முன்னாடி அந்த குஷல்தாஸ் கார்டன்ஸை தான் வாடகைக்கு எடுத்துக்கொண்டு அவர்கள் குடும்பம் எப்பொழுதெல்லாம் சென்னைக்கு வருமோ அந்த இடத்துல தான் தங்குவார்கள். குஷல்தாஸ் கார்டன்ஸ் பல சினிமாக்களில் நீங்கள் வந்து ஷூட்டிங்லலாம் அதை பார்க்கலாம். அந்த கட்டடம் ஆனால் இப்போ இல்லை. குஷல்தாஸ் கார்டன்ஸை பற்றி பேசுகிற பொழுது அந்த கட்டடத்துக்கும் சினிமாவுக்கும் இருக்கிற தொடர்பை பார்த்தோம். அதே போல் முதல் எபிசோடில் நியூட்டோன் ஸ்டூடியோஸ் கீழ்ப்பாக்கில் இருந்ததாகவும் நம்ம பார்த்தோம். ஆனால் தென்னிந்தியாவுடைய முதல் ஸ்டூடியோ கீழ்ப்பாக்கில் தான் இருந்தது அப்படின்னு நான் சொன்னேன்னா நீங்கள் நம்புவீங்களா? 1917 ஆண்டு மௌன படங்கள் வந்து கொண்டிருந்த காலத்தில் ஆர் நடராஜ முதலியார் அப்படிங்கிறவர் கீழ்ப்பாக்கில் இருக்கிற மில்லர்ஸ் ரோடில் டவர் ஹவுஸ் அப்படிங்கிற கட்டடத்தில் அவரோட ஸ்டூடியோவை தொடக்கி வைத்தார். கீச்சக வதம் அப்படிங்கிற படத்தை அவர் அந்த இடத்துலேருந்து தான் எடுத்தார். அந்த கட்டடத்துக்கு அதனால் தென்னிந்தியாவுடைய முதல் ஸ்டூடியோ அப்படிங்கிற கௌரவம் கிடச்சிது. ஆனால் இப்போ அந்த டவர் ஹவுஸ் எங்கே இருந்ததுங்கிறது கூட யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல. பிரபல திரைப்பட வரலாறு ஆய்வாளர் மோகன்ராமன் இப்பொழுதும் அந்த டவர் ஹவுஸ் எங்கே இருந்தது அப்படிங்கிறதையே தேடிக்கொண்டிருக்கிறார். கீச்சகவதம் படத்தை பற்றி சொன்னேன். அது மௌன படமாக இருந்ததுனால அதில் இருந்த வசனங்கள்லாம் டைட்டில் கார்டு அப்படின்னு இப்போல்லாம் சப்டைட்டில் வரா மாதிரி ஒரு கார்டில் எடுத்து காமிப்பாங்க ஸ்க்ரீனில். அதை தமிழில் எழுதினது யார் தெரியுமா? பிரபல மருத்துவர் குருசாமி முதலியார் அவர்கள் தான். அவருடைய கீழ்ப்பாக்குக்கும் அவருக்கும் இருந்த தொடர்பை பற்றி ஏற்கனவே முதல் எபிசோடில் பார்த்தோம். அவருடைய பெயரில் இப்போவும் கீழ்ப்பாக்கில் டாக்டர் குருசாமி முதலியார் சாலை அப்படின்னு ஒரு பெரிய ரோடு இருக்கிறது. சென்னைக்கே தண்ணீர் கொடுக்கும் பகுதி கீழ்ப்பாக் தான். கீழ்ப்பாக் வாட்டர் ஒர்க்ஸுக்கு குஷஸ்தலையாறுலேருந்தும் ரெட் ஹில்ஸ்லேருந்தும் பூண்டியிலேருந்தும் நீர் வந்து இந்த இடத்துல அதை வந்து ஃபில்ட்ரேஷன் செய்து அதற்கு பிறகு சென்னைக்கு வருகிறது நீர். கீழ்ப்பாக் வாட்டர் ஒர்க்ஸ் 1914 வருடத்திலிருந்து இப்போ வரையில் செயல்பட்டு கொண்டு வருகிறது. அதோடைய அந்த சிகப்பு நிற கட்டடத்தை பார்த்தாலே அவ்வளவு அழகாக இருக்கிற ஒரு கட்டடம். அதுக்கு ஒரு தனி வரலாறே இருக்குது. ஒரு நாள் அதை பற்றியும் நம்ம ஒரு எபிசோட் செய்யலாம். கீழ்ப்பாக்கோடைய வரலாறை பற்றி சொல்கிற போது கீழ்ப்பாக்கை பேஸ் பண்ணி அதை ஒரு மையமாக வைத்து ஒரு நாவலும் இருக்குது, ஒரு நவீனம். வாசு தெரு அப்படின்னு இப்போவும் கீழ்ப்பாக்கில் இருக்குது. அதை பற்றி ஏற்கனவே நான் முதல் எபிசோடில் சொல்லியிருந்தேன். வாசு நாயுடுவோடைய மருமகன், அதாவது அவருடைய மாப்பிள்ளை கர்னல் முராரி, அவருடைய பெயர்லேயும் முராரி அவென்யூ அப்படின்னு ஒரு தெரு இருக்குது. அந்த முராரி அவென்யூவில் இப்பொழுதும் எழுத்தாளர் டிமெரி என் முராரி, இவர் தான் கர்னல் முராரியோட மகன், வாழ்ந்து கொண்டு வருகிறார். அவர் ஆங்கிலத்தில் கீழ்ப்பாக்கில் அந்த காலத்தில் ஒரு பெரிய பங்களாவில் வாழ்ந்த அந்த அனுபவத்தை மையமாக வைத்து ஒரு நாவல் எழுதினார். அதோடைய பெயர் தான் 4 Steps from Paradise. அவருடைய சொந்த வீடு, அதாவது அந்த தேவரசோலா அப்படிங்கிற வீடு, இதை பற்றி நான் முதல் எபிசோடில் சொல்லியிருந்தேன். அந்த வீட்டையே மையமாக வைத்து அந்த வீட்டில் வாழும் பொழுது நடந்த அனுபவங்களெல்லாம் வைத்து அதை ஒரு கதையாக மாற்றி அவர் எழுதின அந்த நாவல். சென்னையோடைய பல பகுதிகளில் அந்தந்த பகுதியை மையமாக வைத்து நாவல் ஏதாவது இல்லாட்டா சிறுகதை ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா பெரும்பாலும் மயிலாப்பூர், திருவல்லிக்கேணி இதெல்லாம் வரலாம். கீழ்ப்பாக்கை பற்றி மையமாக வைத்த ஒரு அரிய நாவல் இந்த 4 Steps from Paradise. இப்போது இந்த கீழ்ப்பாக் வரலாறை நான் இதோடு நிறுத்திக்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு இடத்த பற்றி சொல்லாமல் விட்டுட்டேனே. ஈகா தியேட்டரை பற்றி சொல்லாமல் கீழ்ப்பாக் வரலாறை முடிக்க முடியுமா? கந்தலகட்ட ஈகா வெங்கடகிருஷ்ணம்ம செட்டி அவர்களுடைய பங்களா இப்போவும் மனோகர் அப்படின்னு கீழ்ப்பாக்கில் இருக்குது. அதோடைய புல் தரை இருந்த இடத்துல தான் ஈகா தியேட்டர். அவங்க குடும்ப பெயரே ஈகா அப்படிங்கிறதுனால தான் அந்த தியேட்டருக்கும் ஈகா அப்படின்னு பெயர் வைத்தாங்க. ஈகா ஒரு பக்கம், அனு ஈகா இன்னொரு பக்கம். இந்த ரெண்டுத்துலேயும் பல ஹிந்தி சினிமா எப்போவுமே ஒரு காலத்தில் வரும். முதல் முறையாக சென்னையில் ஹிந்தி சினிமா
ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணுன்னா அந்த காலத்தில் எல்லாருமே வந்து ஈகா தியேட்டருக்கு தான் போவாங்க. ஈகா தியேட்டருக்கு நேர் எழுத்தப்புறம் அஜ்மேர் அப்படின்னு அவ்வளவு அழகாக ஒரு பங்களா இருந்தது. இப்போவும் அதை நினச்சா எனக்கு அப்படியே கண்ணில் தண்ணி வந்துடும். அப்படி அழகான ஒரு பழைய பங்களா. அதில் இருந்தவர் ராவ் பகதூர் டிஎஸ் கச்சாபி கேச முதலியார். அவர் அந்த காலத்தில் வந்து சவுத் இண்டியன் எக்ஸ்போர்ட்ஸ் கம்பெனிக்கு துபாஷாக இருந்தார். அவருடைய மகன் பெயர் டி.கே. சிங்காரம். எனக்கு நெருங்கிய நண்பர். டி.கே. சிங்காரத்துக்கும் எனக்கும் ஒரு 50 வருடம் வயசு வித்தியாசம் இருந்திருக்கலாம். ஆனால் எனக்கு வந்து சென்னையுடைய வரலாறில் பல விஷயங்களை புகட்டியவர் அவர் தான். அவர் இப்போ இல்லை. அதற்கு பிறகு அந்த வீடு இடிக்கப்பட்டு அது ஒரு அடுக்குமாடி கட்டடமாக மாறிவிட்டது. ஆனால் அவர்களுடைய வம்சத்தில் வந்தவர்கள் எல்லாருமே எனக்கு இப்போவும் மிக நெருங்கிய நண்பர்கள். ஆனால் டி.கே. சிங்காரமே என்னால் மறக்கவே முடியாது. எப்படி எஸ். முத்தையா எனக்கு சென்னை வரலாறில் வந்து ஒரு பெரிய குருவாக இருந்தாரோ, அதே போல் டி.கே. சிங்காரம் அவர்களும் எனக்கு வந்து பல விஷயங்களை சொல்லியிருக்கார். அதே போல் இந்த வி. பெருமாள் செட்டி குடும்பத்திலேருந்து வந்த வி. சேத்துராம் கடைசி வரைக்கும் பார்னபி ரோட்டில் தான் வாழ்ந்து கொண்டு வந்தார். அவரும் எனக்கு வரலாறுக்கு ஒரு கோ டு பர்சன். அதனால் கீழ்ப்பாக்குக்கும் எனக்கும் ஒரு சென்டிமெண்டல் அஃபெக்ஷன் எப்போவுமே உண்டு. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடித்திருந்ததுன்னா இதை லைக் செய்யுங்க, உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க. மறுபடியும் அடுத்த வாரம் இதே போல் சென்னையுடைய வரலாறுலேருந்து ஒரு புது எபிசோடோடு வருகிறேன். வணக்கம்.